الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى وإذا فعلوا فاحشة قالوا وجدنا عليه آباءنا والله أمرنا بها قل إن الله لا يأمر بالفحشاء أتقولون على الله ما لا تعلمون قل أمر ربي بالقسط وأقيموا وجوهكم عند كل مسجد وادعوه مخلصين له الدين كما بدعكم تعودون. இது சூரா ஆல் இம்ரானுடைய 28-29 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான், வஇதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் அந்த அரபிகள் முஷ்ரிக்கீன்கள் ஒரு பாவமான காரியத்தை செய்தால் அவர்கள் காலு சொல்கின்றார்கள், வஜத்னா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்களையும் இவ்வாறு தான் நாம் பெற்றுக்கொண்டோம், இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடியதாக. வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ் தான் இவ்வாறு செய்யும்படி எங்களுக்கு ஏவி இருந்தான் என்று சொல்கின்றார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹு தாலா பாவமான காரியங்களை செய்யும்படி ஏவ மாட்டான். அரபிகள் குறைஷிகளை தவிர ஏனைய அரபிகள் ஜாஹிலியாவுடைய காலத்தில் காபத்துல்லாவை தவாஃப் செய்யும் பொழுது நிர்வாணமாகத்தான் தவாஃப் செய்வார்கள். எந்த ஆடைகளை அவர்கள் உடுத்திருந்தால் அதை கலைந்து விடுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, எந்த ஆடையில் நாங்கள் அல்லாஹ்க்கு மாறு செய்தோம் அந்த ஆடையில் உடுத்துக்கொண்டு தவாஃப் செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொள்வாங்க. குறைஷிகள் அவங்க மட்டும் ஆடையை உடுத்துக்கொண்டு தவாஃப் செய்வார்கள். இதே மாதிரி குறைஷிகள் யாருக்காவது ஆடையை கொடுத்தா அவங்க அந்த உடுப்பு உடுத்துக்கொண்டு தவாஃப் செய்வாங்க. இதே மாதிரி யார்கிட்ட புது உடுப்பு இருந்தால் அந்த புது உடுப்பு உடுத்துக்கொண்டு தவாஃப் செய்வாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆடையை கழட்டி வீசிடுவாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட புது ஆடை இல்லையோ அல்லது குறைஷிகள் உடுப்பு ஆடை அளிக்கவில்லையோ அவங்க நிர்வாணமாகத்தான் தவாஃப் செய்வார்கள். சில பெண்கள் கூட நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள் பகல் நேரத்தில். அப்போ அந்த நேரத்தில் அவங்க தன்னுடைய மர்மஸ்தானம் கீழ் மறைக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது துண்டை வச்சு கொள்வாங்க. அப்போ அவர் சொல்வாள், அல்யோம யபுது பாதுஹு அவ் குல்லுஹு வமாபதா மின்ஹு ஃபலா உஹில்லுஹு, இன்றைய தினம் சிலது வெளியே தெரியும் அல்லது முழுமையாக வெளியே தெரியும், எந்த ஒன்று வெளியே தருகின்றது அதை நான் மக்களுக்கு ஹலால் ஆக்க மாட்டேன் என்று சொல்லுவாள். ஆனால் அதிகமான பெண்கள் இரவு நேரத்தில் தான் நிர்வாணமாக தவாஃப் செய்வார்கள். இது அவங்களாக உருவாக்கி கொண்ட விஷயம். அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஏவினதோ சொன்னதோ அல்ல, மாறாக அவர்களாக உருவாக்கி கொண்டவர்கள். அவங்களுடைய மூதாதையர் செஞ்ச காரியம், அந்த மூதாதையர்கள் செஞ்சதை அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம்தான் மார்க்கமாக அமைத்து கொண்டார்கள், அல்லாஹ் ஏவினதாக நினைத்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹு தாலா சொல்கின்றான், இவங்க அவ்வாறு சொல்றாங்க, வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் காலு வஜத்னா அலைஹி ஆபாஅனா வல்லாஹு அமரனா பிஹா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மூதாதையர் இவ்வாறு தான் செய்வதை பார்த்தோம், அல்லாஹ் இவ்வாறு எங்களுக்கு ஏவினான் என்று சொல்கின்றார்கள். நபியை நீங்க சொல்லுங்க, குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹு தாலா பாவமான காரியத்தை செய்யும்படி ஏவ மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய பாவமான காரியம் வெறுக்கத்தக்கது, இது மாதிரி காரியத்தை அல்லாஹ் எவ்வாறு ஏவுவான்? அத்தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன், என்ன இவர்கள் நீங்கள் அல்லாஹ் மீது தெரியாத ஒன்றை அறியாத ஒன்றை இணைக்கின்றீர்களா, சொல்லுகின்றீர்களா? நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதே சரியானதல்ல, தவறான கருத்து. குல் அமர் ரப்பி பில் கிஸ்த், மாறாக நபியை நீங்கள் சொல்லுங்கோ, என்னுடைய ரப்பு எனக்கு நீதியாக நடக்கும்படி ஏவி இருக்கின்றான், நேர்மையாக நடக்கும்படி ஏவி இருக்கின்றான். எனவே வகீமு வுஜூஹக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் உங்களுடைய முகத்தை நீங்கள் நேராக்கி கொள்ளுங்கள். அவ்வாறு அப்படின்டா இஹ்லாஸான முறையில் தூய்மையான அடிப்படையில் சரியான முறையில் நீங்கள் அமளிபாதத் செய்யுங்கள். வதுஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், அவனுக்கு நீங்கள் இஹ்லாஸாக தூய்மையான முறையில் அவனை அலையுங்கள். இப்போ இதில் அல்லாஹு தாலா 2 காரியங்கள் ஒவ்வொரு அமலில் இருக்க வேண்டும் என்பதை தூண்டுகின்றான். முதலாவது, ஒரு காரியம் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த இடத்துல அந்த அமல் எவ்வாறு செய்யப்பட வேண்டுமோ அந்த அடிப்படையில் நபிமார்கள் வழிகாட்டின பிரகாரம் சுன்னத்தான முறை பிரகாரம் அந்த அமல் இருக்க வேண்டும், ஷரியத்துக்கு தோதுவாக. இரண்டாவது, அந்த அமல் இஹ்லாஸோடு செய்யப்பட வேண்டும், ஷிர்க்கை விட்டும் முகஸ்துதை போன்றதை விட்டும் நீங்கியதாக அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் தூய்மையான எண்ணத்தோடு அந்த அமல் செய்யப்பட வேண்டும். இதை அல்லாஹு தாலா ஏவி இருக்கின்றான்.
அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கமா பதஅக்கும் தஊதூன், எவ்வாறு அல்லாஹ் உங்களை ஆரம்பித்தானோ அவ்வாறு நீங்கள் மீண்டு வருவீர்கள். அப்படின்னா எவ்வாறு அல்லாஹு தாலா உங்களை படைத்தானோ அதே மாதிரி அல்லாஹு தாலா திரும்ப உங்களை மீட்டி எழுப்புவான். உலகத்தில் நீங்கள் பிறந்த மாதிரி திரும்ப எழுப்பப்படுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ் இன்னக்கும் துஹ்ஷரூன் இலல்லாஹி ஹுஃபாத்தன் உராத்தன் ஊருலன், ஏ மக்களே, நீங்கள் கியாமத்திர நாளில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுவீர்கள் ஆடை இல்லாதவர்களாக, நிர்வாணிகளாக, செருப்பில்லாதவர்களாக, ஊருலன் ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவீர்கள். கமா பதான் அவ்வள ஹல்கின் உஈதுஹு, எவ்வாறு உங்களை ஆரம்பத்தில் படைத்தோமோ, யாரும் பிறக்கும் பொழுது ஆடையோடு பிறக்கவில்லை, செருப்பணிந்து கொண்டு பிறக்கவில்லை, ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறக்கவில்லை. எனவே எழுப்பப்படும் பொழுது அவ்வாறு தான் எழுப்பப்படுவார்கள். வாதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலீன், இதை நாங்கள் கொடுத்த வாக்குறுதி, இவை நிச்சயமாக செய்தே தீர்வோம். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எந்த நிலைமையில் வாழ்ந்தார்களோ மௌத்தாகினால் அது மாதிரி எழுப்பப்படுவார்கள். பாக்கியசாலிகள் பாக்கியசாலிகளாகும், துருப்பாக்கியவான்கள் துருப்பாக்கியவன்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹு தாலா மனிதர்களை யார் முஸ்லீமாக மரணித்தார்களோ அவங்க முஸ்லீமாக எழுப்பப்படுவார்கள், யார் காஃபிராக மரணித்தார்களோ காஃபிர்களாக எழுப்பப்படுவார்கள். ஆனால் ஹதீஸில் சிலவங்க சொல்கிறாங்க, யார் எதன் மீது படைக்கப்படுகின்ற அதன் மீது மௌத்தாகுவார்கள். அப்படின்றா யார் சீதேவிகளாக பிறக்கின்றார்கள் அவர்கள் சீதேவிகளாக மரணிப்பார்கள், யார் மூதேவிகளாக பிறப்பார்கள் அவர்கள் மூதேவியாக மரணிப்பார்கள். அப்படின்னு சொன்னால் ஹதீஸில் வந்திருக்குதே. அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன், ஹுவல்லதி ஹலகக்கும் ஃபமின்கும் காஃபிர் வமின்கும் முஃமின், அவன்தான் உங்களை படைத்தான், உங்களில் சிலர் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், சிலர் காஃபிர்கள் நிராகரிப்பாளர் இருக்கின்றார்கள். அப்படின்னா சிலர் அவங்க படைக்கப்படுறது ஒரு வழியில் இருந்தாலும் அவங்க பிறக்கும் பொழுது காஃபிராக சில நேரத்தில் முஃமினாக பிறப்பது மாதிரி இந்த ஆயத்து மூலமாக தெரியுது. அந்த ஆயத்தல்ல, கருத்து அதல்ல என்றால் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்கின்றான், குல்லு மௌலூதின் யூலல் ஃபித்ரா, ஹதீஸ் அது குர்ஆன் வருது, ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா, ஒவ்வொரு படைப்பினங்களையும் அதன் மக்களை இயற்கையான மார்க்கத்து மீது அல்லாஹு தஆலா படைக்கின்றான். ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்து மீது பிறக்குது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, ஆனால் அவங்களோட பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை ஒன்று யஹூதியாக மாற்றுறாங்க, அல்லது நஸ்ரானியாக அல்லது மஜூசியாக மாற்றுறாங்க. அப்போ இதுக்கும் முரண்பாடு தெரிகின்றது. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபவல்லதி லா இலாஹ கைரு, எந்த இறைவனை தவிர வணங்குகிறதுக்கு தகுதியற்றவனோ, யாரை தவிர வணங்குவது தகுதியற்றவனாக இருக்கின்றான் அல்லாஹ் மட்டும்தான். அது அந்த எல்லாமே சத்தியமாக உங்கள் ஒருவர் சொர்க்கவாதிகளில் அமல் செய்து கொண்டிருப்பார், எந்த அளவுக்கு அவருக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில் ஒரு முலம் அல்ல ஒரு சாந்தான் வித்தியாசமாக இருக்கும். அப்பொழுது ஃபயஸ்பிக் அலைஹில் கிதாப், அவருடைய செயலிட அவரை முந்திவிடும். ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின்னார் ஃபயத்ஹுலுஹா, நரகவாதிகளுடைய அமலை செய்ய தொடங்குவார், அதில் நுழைந்து விடுவார். இதே மாதிரி இன்னொரு மனிதர் நரகவாதிகளுடைய அமல் செய்து கொண்டிருப்பார், அவருக்கு நரகத்துக்கு மத்தியில் ஒரு சாந்தான் இருக்கும் அல்லது ஒரு முலந்தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவருடைய செயலிட அவரை முந்திவிடும், அவர் நரகவாதிகளுடைய சொர்க்கவாதிகளுடைய அமலை செய்வார், சொர்க்கம் நுழைந்து விடுவார். இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, மக்களுக்கு தெரியாத மக்களுடைய பார்வையில் அவர் சொர்க்கவாதிகளுடைய அமல் செய்வார், ஆனால் அவரோ நரகவாதியாக இருப்பார். ஒன்று மரணிக்கும் பொழுது நரகவாதிகளுடைய செயலோடு மரணிப்பார். இன்னொரு மனிதர் மக்களுடைய பார்வையில் நரகவாதிகளுடைய அமலாக செஞ்சு கொண்டிருப்பார், ஆனால் அவரோ சொர்க்கவாதியாக இருப்பார். ஏனண்டா இன்னவல் அமால் பில் ஹவாத்தீம், அமல்கள் இருக்கிறதே கடைசி முடிவை பொறுத்து தான் அது சொர்க்கவாதியா நரகவாதியா என்று முடிவெடுக்கப்படும். இதுவும் புகாரி ஷரீஃபில் ஒரு பகுதி. அப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா அதனால் இந்த ஹதீஸ் மேலே ஆயத்துக்கள் முரண்பாடு அல்ல, மாறாக அல்லாஹு தாலா ஒவ்வொருவரையும் இயற்கையான மார்க்கத்தாகத்தான் படைத்திருக்கின்றான். ஆனால் அதுக்கு அடுத்து அவங்க பிறந்ததுக்கு பிறகு அடுத்த நிலைமையில் அவர்கள் இல்லை சிலர் மோமின்களாக ஆகின்றார்கள், சிலர் காஃபிராக நிராகரிக்கக்கூடிய மக்களாக மாறுகின்றார்கள். அவங்க ஒவ்வொருவரும் இயற்கையான மார்க்கத்து மீது ஏகத்துவத்து மீது அல்லாஹ் ஒருவன் என்று அறிவதற்காண்டி படைக்கப்பட்டாலும் கூட அதற்காக அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹில் அவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்திருந்தான். அவங்களுடைய இயற்கை தன்மையாக அதை வைத்திருந்தும் கூட
அவங்கள சிலர் அல்லாஹுடைய ஏற்பாடின் பிரகாரம் சீதேவியாக மாறுகின்றார்கள், சிலர் மூதேவியாக மாறுகின்றார்கள். ஹுவல்லதி ஹலக்கக்கும் ஃபமின்கும் காஃபிரும் வமின்கும் முஃமின். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவன்தான் உங்களை படைத்திருக்கின்றான், உங்களில் நிராகரிக்கக்கூடியவரும் இருக்கின்றார்கள், உங்களில் அவனை விசுவாசிக்கக்கூடியவரும் இருக்கின்றார்கள். இதே மாதிரி ஹதீஸ்ல வருகின்றது, குல்லுன் நாஸ் யகுது ஃபபாயு நஃப்ஸஹு ஃபமுத்திகுஹா முபிகுஹா. ஒவ்வொரு மக்களும் காலையில் எழும்பி போகின்றார்கள், அவங்க ஒன்று தன் நஃப்ஸை வித்து விடுகிறார்கள், அதன் மூலமாக நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றார்கள் அல்லது அதை அழித்து விடுகின்றார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு நடந்தே தீரும், அல்லாஹுடைய நாட்டை நிறைவேறியே தீரும். அதனால ஒவ்வொருத்தரையும் அல்லாஹு தஆலா அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, ஒவ்வொருத்தரையும் படைத்து அல்லாஹு தஆலாக்குள்ள வழியை காட்டியிருக்கின்றான். சொர்க்கத்துக்குரிய சொர்க்கத்தின் பக்கம் போவார்கள், நரகத்துக்குள்ள நரகத்தின் பக்கம் போவார்கள். இதே மாதிரி ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஅம்மா மன் கான மின்கும் மின் அஹ்லி ஸஆதா, யாரு வெற்றியாளர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றார்களோ, வெற்றிக்காக வேண்டி சீதேவித்தனத்துக்காக வேண்டி, ஃபஸயஸ்ஸரு லிஅமலி அஹ்லி ஸஆதா, அவருக்கு சீதேவிகளுடைய அமல் லேசாக்கி கொடுக்கப்படும். சீதேவித்தனமான காரியங்கள் செய்யறதுக்கு அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்தி கொடுப்பான். வஅம்மா மன் கான மின் அஹ்லி ஷகாவா, யார் மூதேவிகள் என்ற அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஃபஸயஸ்ஸரு லிஅமலி அஹ்லி ஷகாவா, அவர்களுக்குள்ள சூழல், அவர்களுக்குடைய அமைப்பு, அந்த மூதேவிகளுடைய செயல்கள் செய்யக்கூடிய அவருக்கு லேசாக்கி கொடுக்க விதத்தில் அமையும். அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம், அவன் தன்னுடைய அடியார்களை விரும்பின மாதிரி எல்லாம் படைப்பான். அதுக்கடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபரீகன் ஹதா வ ஃபரீகன் ஹக்க அலைஹிம் ضலாலா. அதே அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு சிலருக்கு, ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் நேரான பாதை காட்டிருக்கின்றான், இன்னும் ஒரு சிலருக்கு வழிகேட்டுடைய பாதை உறுதியாகிவிட்டது. என்ன காரணம் என்றால், இன்னஹும் இத்தஹது ஷயாத்தீன் அவுலியா மின் தூனில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை விட்டு போட்டு ஷைத்தானை தன்னுடைய தோழர்களாக ஆக்கி கொண்டார்கள். வயஹ்சபூன் அன்னஹும் முஹ்ததூன், அதோடு அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் தான் நேரான பாதையில் இருக்கின்றோம். மூமின்களை, நல்லடியார்களை பார்த்து அவங்க வழிகட்டர் என்று கருதி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஏ ஆதமுடைய மக்களே, நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளோ ஒவ்வொரு இபாதத்துக்கும் உங்களுடைய அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். வக்லு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள் குடிங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹு தஆலா வீண் விரயம் செய்வதை விரும்ப மாட்டான். இந்த ஆயத்தில் முஷ்ரிக்கீன்கள் நிர்வாணமாக காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருந்ததை எல்லாம் தடுக்கின்றான். முந்தைய ஹதீஸ்ல வந்திருக்குது, அவங்க ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக காபத்துல்லாவை தவாஃப் செய்வார்கள், ஆண்கள் பகல்லையும் பெண்கள் இரவுலையும் தவாஃப் செய்வார்கள். அந்த காரியத்தை எல்லாம் தடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு இபாதத்துக்காக வேண்டியும் ஒவ்வொரு வணக்கத்துக்காக வேண்டியும் நீங்கள் அவங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அலங்காரமாக உடுப்புகளை உடுத்துக்கொண்டு வாருங்கள். மார்க்க விரும்புகிற பிரகாரம் மர்மஸ்தானங்களை, அவுரத்தை மறைத்து நல்ல உடுப்புகளை எடுத்துக்கொண்டு வாருங்கள். எனவே ஹதீஸ்ல வருது, சுன்னத் என்று சொன்னால் தொழுகைக்காக வேண்டி, குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகை, பெருநாளுடைய தினத்துக்காக வேண்டி தன்னை அலங்கரித்து செல்வது, புத்தாடைகள் எடுத்துக்கொண்டு போறதை சுன்னத்து. இதே மாதிரி அத்தர் பூசிக்கொள்வது, மிஸ்வாக் செஞ்சு கொள்வது, இதுவும் சிறந்தது. ஆடைகளை சிறந்த வெள்ளாடை உடுப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மது ரிவாயத்தில் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இல்பசு மின் சியாபிக்குமுல் பயாத், உங்களுடைய ஆடைகளிலிருந்து நீங்கள் வெள்ளாடைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா மின் ஹைரி சியாபிக்கும், அதுதான் உங்களுடைய ஆடைகள் சிறந்த ஆடைகள். வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், இந்த வெள்ளாடைகளிலே உங்களுடைய மரணித்தவர்களை கஃபன் செய்யுங்கள். வைன்ன ஹைர அக்ஹாலிக்கும் இஸ்மித், இதே மாதிரி நீங்கள் சுர்மா போடுவதும் பொழுது இஸ்மித் என்ற சுர்மா இருக்கிறதே அது சிறந்தது என்று சொன்னார்கள். இஸ்மிதின் மூலமாக ஃபைன்னஹு யஜ்லுல் பஸர், பார்வையை கூர்மையாக்கும். வயும்பித்து ஷார், முடி முளைக்க செய்யும், கண்ணில் இமைகளை நன்றாக முளைக்க செய்யும். இதே மாதிரி முஸ்னத் அஹ்மத் சுனனுடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சம்ரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலைக்கும் பிஸ்ஸியாபில் பயாத், வெள்ளாடை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள்.
அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஃபல் பசூஹா, அதை அணிந்து கொள்ளுங்கள். ஃபைன்ஹா துஹர் வாத்தியபு வக்கஃபின் ஃபீஹா மௌத்தாக்கும், அதுதான் சிறந்தது, மனமானது, அதிலே உங்களுடைய மரணித்தவர்களை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபன் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். வெள்ளாடையில் கஃபன் செய்து அடக்கம் செய்யும்படி, ஏனென்றால் அது சிறந்த ஆடை என்பதனால. ரிவாயத்துகளை வந்திருக்குது, தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு போர்வை வாங்கினாங்க 1000 திர்ஹங்களுக்கு. அது தொழுகைக்காக உடுக்கிறதுக்கு மட்டும் அந்த ஆடையை பயன்படுத்தினார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வக்குலு வஷ்ரபு, சாப்பிடுங்கள், குடிங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். சில முன்னோர்கள் சொல்கிறாங்க, உலமாக்கள், இந்த ஆயத்திற்குதே இதில் ஜமா அல்லாஹு திப்ப குல்லஹு ஃபி நிஸ்ஃபி ஆயா, ஒரு பாதி ஆயத்தில் முழு மருத்துவத்தையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்திருக்கின்றான். இப்போ இந்த குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, இது ஒரு ஆயத்துடைய பாதி, ஒரு பகுதி, இதில் முழு மருத்துவம் இருக்குது. அப்படின்னா சாப்பாட்டில் வீண் விரயம் செய்யாதீர்கள், அளவுக்கு மிஞ்சி சாப்பிடாதீர்கள், அளவுக்கு மிஞ்சி குடிக்காதீர்கள். ஓரளவு வயிற்றுல 3 பகுதிக்கு ஹதீஸில் வருது, நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு நேராகிற அளவுக்கு சாப்பிட்டு கொள்ளும்படி சொன்னாங்க. அதுக்கு மேலே சாப்பிட்றதா இருந்தால் 3 பகுதி சாப்பாட்டுக்கு, உணவுக்கு, சுலுசுன் ஷராபிஹி 3 பகுதி பானத்துக்கு, தண்ணீருக்கு, 3 பகுதி மூச்சுக்கு என்று சொன்னார்கள். அப்படின்னா வயிறு நிரம்ப சாப்பிட்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. சொன்னாங்க, மமல இப்னு ஆதம் விஆன் ஷர்ரம் மின் பத்னிஹி, ஒரு மனிதன் நிரப்பக்கூடிய பைகளில் ஆக மோசமான பை இறைப்பை, வயிறு என்று சொன்னார்கள். அதனால முழுமையாக வயிறு நிரம்ப சாப்பிட்றது நோய்க்கு காரணம் என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். இது மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரிவாயத் செய்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னதாக, நீங்கள் குல் மா ஷிஅத வல்பஸ் மா ஷிஅத மா அக்தஅத்க ஹஸ்லதான் சரஃபும் வ மஹீலத்துன், நீங்கள் வேண்டியதை சாப்பிடுங்க, வேண்டியதை அணிங்க, ஆனால் 2 விஷயம் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் சாப்பிடலாம், குடிக்கலாம். ஒன்று வீண் விரயம், அடுத்தது பெருமைக்காக உயர்ந்த சாப்பாடுகளை சாப்பிட்றது, உயர்ந்த ஆடைகள் உடுக்கிறது, வீண் விரயமான அமைப்பில் சாப்பிட்றது, குடிக்கிறது, உடுக்கிறது, இது மார்க்கம் தடுக்கின்றது. அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது. அல்லாஹு தஆலா சாப்பிடுவதை குடிப்பதை ஹலாலாக்கி இருக்கின்றான். ஆனால் பெருமைக்காக வீண் விரயமாக இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால், இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்லேயே வந்திருக்குது, குலு வஷ்ரபு வல்பசு, சாப்பிடுங்க, குடிங்க, அணியுங்கள், வத்தசத்தகு மின் கைரி மஹீலத்தின் வலா சரஃப், இதே மாதிரி சதக்காவும் செய்யுங்கள். அதே நேரத்தில் சாப்பிட்றது, குடிக்கிறது, உடுக்கிறதுக்கதே அது வீண் விரயமாகவும் பெருமைக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹு தஆலா ஃபஇன் அல்லாஹ் யுஹிப்பு அன் யரா நிஅமத்துஹு அலா அப்திஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியான இடத்துல தன்னுடைய நியமத்துடைய பிரதிபலிப்புகளை காண அல்லாஹ் விரும்புகின்றான். அதனால் கஞ்சத்தனம் செய்யாமல் தேவையான அளவு சாப்பிட்றது, குடிக்கிறதை மார்க்கம் விரும்புகிறது. ஆனால் வீண் விரயம் இருக்கக்கூடாது. வீண் விரயம் என்று சொன்னா ஹதீஸில் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது என்றால், இன்ன மின ஸரஃபி அன் தஅக்குல குல்ல மஷ்தஹைத, நீ ஆசைப்படுறதையெல்லாம் சாப்பிட்றதுக்குதே அதுவும் வீண் விரயம்தான். நீ உனக்கு எதெல்லாம் சாப்பிட ஆசை வருதோ அதையெல்லாம் சாப்பிட்றதும் வீண் விரயம் என்று ஹதீஸில் வந்திருக்கின்றது. இந்த ரிவாயத் தாரகுத்னி போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அந்த காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் செஞ்சு கொண்டிருந்த அந்த அரபிகள் தாங்கள் அந்த காலத்தில், ஹஜ்ஜுடைய காலத்தில் கொழுப்பை சாப்பிட்றத ஹராமாக்கி கொண்டாங்க. கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, கொழுப்பு ஹராமாக இருக்கல்ல, ஆனால் அதை ஹராமாக்கி கொண்டாங்க. இப்போ அல்லாஹ் ஆயத்திறக்கினான், நீங்கள் ஹராம் ஹலாலாக்கிற விஷயத்தில் இல்லை மீறாதீர்கள், நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு ரிஸ்காக தந்திருக்கிறான், ஹலாலாக்கி இருக்கிறான்னா அதை சாப்பிடுங்க. அதனால் நீங்களாக ஹலாலான ஒன்றை ஹராமாக்க வேண்டாம். இதே மாதிரி இன்னொரு முஃபஸ்ஸிர் சொல்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வலா துஸ்ரிஃப் என்றால் வலா தஅக்குலு ஹராமன் ஸாலிகல் இஸ்ராஃப், ஹராமானதை சாப்பிடாதீங்க, ஹராமான பொருளை சாப்பிட்றதும் சாப்பாட்டில் வீண் விரயம்தான் என்று சொன்னாங்க. ஏன் அவங்க எல்லை மீறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், எல்லை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதே கிடையாது.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஅத்ததீன், எல்லை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புறதில்லை. ஹலால் ஹராம்ல எல்லை மீறக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புறது கிடையாது. மாறாக அல்லாஹ் என்ன விரும்புகிறான்னு சொன்னால், ஹலாலை ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராத்தை ஹராமாக இருக்க வேண்டும். ஹராம ஹலாலாக்குறதோ அல்லது ஹலால ஹராமாக்குறதோ இது எல்லை மீறுவதுதான். அல்லாஹு தஆலா அதை விரும்புவது கிடையாது. அடுத்து அல்லாஹு தஆலா கேட்கிறான், குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க். நபியே நீங்க கேளுங்கோ, யார் அல்லாஹு தஆலா எந்த அலங்காரத்தை அடியார்களுக்கான வெளியாக்கி இருக்கின்றானோ அதை யார் ஹராமாக்கின்றார்கள். வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க், இதே மாதிரி ரிஸ்கிலிருந்து அல்லாஹ் எந்த ஒன்றை ஹலாலாக்கி மனமாக்கி வைத்தானோ அதை ஹராமாக்குறது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்போ இங்கே அல்லாஹு தஆலா சாப்பாட்டுடைய விஷயத்தில் ஹலாலா இருந்ததை, இதே மாதிரி குடிபானத்திலையும் ஆடையிலையும் ஹலாலாக இருந்த ஒன்றை அவர்கள் ஹராமாக்கினார்கள். அது தங்களை நஃப்ஸின் பிரகாரம் ஆக்கி கொண்டாங்க. உடுப்பு உண்மையிலே பாவம் செஞ்சு உடுப்பு ஜனத்துக்கு கழட்டும்படி மார்க்கம் சொல்லலை, அதை கலட்டிட்டு அவங்க தவாஃப் செய்தார்கள். இந்த முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொல்லுங்க, அவங்களுடைய முன்னோர்களுடைய செயல்களை பார்த்து அதை அவர்கள் இபாதத்தாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். நபியை நீங்கள் கேளுங்க அவங்கள்ட்ட, குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதி, அவர்கள் மனிதர்களுக்கான அடியார்களுக்கான அல்லாஹ் வெளியாக்கின ஜீனத் அலங்காரம், இது இந்த ஆடைகள், இதை யார் உங்களுக்கு ஹராமாக்கினது? உலகத்தில் தன்னுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தாக இருந்தாலும் இதில் முஷ்ரிக்கீன்களும் சேர்ந்து கொள்வாங்க. ஆனால் கியாமத்துடைய நாளையில் முஷ்ரிக்கீன்களுக்கு அதில் எந்த பங்கும் கிடையாது. ஏன்னால் அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு, நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கின்றான். அப்போ அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்க சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூட சொல்கிறாங்க, குறைஷிகள் தவாஃப் செய்வாங்க, காபத்துல்லாஹ் நிர்வாணமாக விசில் அடிச்சு கொண்டு கைதட்டி கொண்டு தவாஃப் செய்வாங்க. அதுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி சொல்லான், நீங்கள் நிர்வாணமாக செய்ய தேவையில்லை, முறையாக தவாஃப் செய்யுங்க ஆடை எடுத்துக்கொண்டு. எனவே உங்களுக்கு இவ்வாறு ஆடையை கரெக்டாக சொன்னது யாரு? நாங்கள் சொல்லலையே, உங்கள் மூதாதையர்கள் சொன்னதன் பேக்கா நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹைர், அல்லாஹு தஆலா எங்களுக்கும் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம